அவர் இப்போ தேர்தலுக்காக அப்படிதாம்மா சொல்லுவார். அதுக்கப்புறம் அமித்ஷா கொடுக்கலங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கப்புறமா கடைசியாக சொல்லுவார். புரியுதுங்களா? ஏற்கனவே பெண்கள் உரிமை திட்டம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு டிஎம்கே சொல்லும்போது தந்தி டிவிக்கு அவர் என்ன பேட்டி கொடுத்தாரு? 1000 ரூபா கொடுக்க முடியாது அப்படின்னு தானே சொன்னார். இப்போ 1500 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுக்குறேன்றாரு. எப்படி கொடுப்பாரு இவர்? புரியுதா? அதனால் அவர் தேர்தலுக்காக அந்த மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் கடைசியாக கேட்டால் நாங்கள் என்னங்க பண்ணுறது, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டோம் கொடுக்கல, அமித்ஷா முடியாதுன்றாரு அப்படின்னு சொல்லுவார். அவர் போட்டிக்காக செய்கிறாருமா. அவர் போட்டிக்காக எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்காக செய்கிறாரு. அவர் சொல்கிற எதையுமே அவர் நிறைவேற்ற முடியாது. அவர் என்ன தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் இருக்கிறார்? அவர் ஒன்றிய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கிறாரு. அதனால் அவர் சும்மா சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். அவர் வெத்து வேட்டு அவர் சொல்லுவார் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருவார், 234 ஜெயிக்கிறேன்னுவார். கொடி பறக்குது பார், பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொன்னார். அதிலே தெரியலையா அவருடைய பொசிஷன்னு? அதனால் அவர் அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உச்சத்துலேருந்து குதிக்கிறேன் அவராகவே தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. அவரை பற்றி கேட்குறியா? அவரெல்லாம் சும்மாவா அவர் மாதத்துக்கு ஒரு நாள் வந்து கட்சி நடத்துறவர். அவர் பேச்செல்லாம் பெருசாக எடுத்து பேசிக்கிட்டு இதை பற்றி பேசுகிறாரு. இவர் யோகியராக இருந்தால் இவர் புலி படத்துக்கு 40 கோடியை வாங்கிவிட்டு அதுக்கு 1.5 கோடி ரூபாய் வந்து டேக்ஸ் கட்டாமல் வச்சுருக்காரு. அதை கேட்டால் அது லேட்டாக கேட்குறாங்க. அதனால் 1.5 கோடிலாம் என்னால் கட்ட முடியாது இவ்வளவு நாள் இது பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டு கட்ட முடியலன்னு பிஜேபி இவர் மேலே ஒரு இது வைக்கலையா? அது மாதிரி இவர் மேலேயும் எக்கச்சக்கமாக இருக்குமா. இவர் சும்மா சொல்லுவார். இவர் ஒன்றும் சொல்கிறதெல்லாம் செஞ்சுருவாரா? இவர் 234 தொகுதியில் நிற்க வைக்கிறதுக்கு ஆள் இருக்குதா பாருமா. மொத்தமே 3/4 பசங்களை வச்சுக்கின்னு அவர் என்ன பண்ணுறது?